ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இவ வந்து எப்போவுமே பிளேட்டோடு தானே வருவா, இன்றைக்கி என்ன கொடையோடு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் வந்து பயங்கர ரெயினுங்க, பயங்கர ரெயின் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மீடியமானதுன்னு சொல்லலாம். கார்டன்லாம் சும்மா நல்லா வந்து அப்படியே நனைச்சி விட்ற அளவுக்கு ரெயினு. ஸோ இந்த வீடியோவில் என்ன வந்து காமிக்க போகிறேன்னா, நான் வந்து வேஸ்ட்டு திங்ஸ் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதுவும் இந்த மழை சாரலில் என்ன தான் நம்ம வந்து வாட்ரு விட்டுட்டு அந்த அழகை ரசிக்கிறத விட, மழை பெஞ்சு அந்த டைமில் போயிட்டு நம்ம வந்து கார்டனை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு வர்றது பயங்கர ஒரு ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு வந்து கோல்டு காஃபு, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ காஃப் வரும். அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு பூ நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் தான் அது உயிரோடு இருக்கும், மற்ற நாள் வந்து அப்படியே இதாகிடும். இப்போ வந்து என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே. நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, மெயினாக வந்து இந்த நம்ம சிமெண்ட்டு சாக்கில் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டான சாக்கு. ஆக்சுவலி எங்கள் பக்கத்தில் வந்து கான்க்ரீட் வேலை போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய சாக்கை வந்து வேஸ்ட்டாக வந்து அப்படியே பறக்க விட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 2 வேஸ்ட்டான சாக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம காலிஃப்ளவரும் கேரட்டும் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து என்னென்னா எதில் போடுறதுன்னு தெரியாமல், ஸோ அதுக்கு எப்படியும் நம்ம க்ரோ பேக் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாக்கில் வேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால நான் என்னென்னா பாதி ஆஃபாக வந்து அதை கட் பண்ணிவிட்டு இந்த 2 சாக்குலேயும் வந்து போட்டு விட்டேங்க. இதெல்லாம் வந்து சூப்பரான வருது. ஏன்னா நம்ம எடுத்த உடனே வந்து கார்டனில் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ரொம்பவும் வந்து இதாகிடும். ஸோ அதனால் நம்மளுடைய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வருது, நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இருக்குது, அதை வச்சு எப்படி வந்து கார்டனை டெவலப் பண்ணால் தான் நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்து அந்த கார்டனை க்ரியேட் பண்ணுன்ற இந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்க வேஸ்ட் திங்ஸை யூஸ் பண்ணி இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த ரவுண்டு க்ரோ பேக் உங்களுக்கு தெரியும், என்னோடய ஷார்ட்ஸ்லாம் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணியிருப்பேன். இது எதுக்காக வாங்கினேன்னா, இந்த ஸ்நாச்சஸ், இந்த கீரைகளை வந்து முக்கியமாக வந்து போடணும் அப்படின்றது. ஏன்னா வந்து நான் அந்த இந்த மாதிரி கீரைங்களுக்கெலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி நான் வந்து வேறு இதுலேயும் போட்டிருக்கிறேன், பட் ஆனால் இது வந்து ஆஃபரில் வந்ததுனால இந்த ரவுண்டு க்ரோ பேக்குகள் வந்து முள்ளங்கி, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து சிறுகீரை, வெந்தயக்கீரை கூட வேறு பாட்டில் போட்டிருக்கிறேன். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து இது கூட வந்து டஸ்ட்பின் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, எது தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்கான இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் அந்த மாதிரி வச்சு அதை வந்து ஹோலை வந்து ஹைட் பண்ணிவிட்டு அது மண் போட்டு தான் அதை வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது. இந்த சிறுகீரையோட இது அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம ஒரு ஃபீலுங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஸ்நாச்சஸ் ஃபார்மிங் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த மாதிரி க்ரோ பேக்கில் வந்து நான் வந்து வெறும் கீரைங்க மட்டுமே வச்சுருக்கிறேன். மற்ற காயெல்லாம் வந்து அந்த பக்கம் தனித்தனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து அதை ஒரு பசுமையாக அப்படியே ஒரு க்ரீனிஷாக அப்படி ஒரு ஃபீலை தர்றானுங்க. ஸோ அதனால் இவங்களும் ஏன்னா இவங்க தான் வந்து இப்போ க்ரோ ஆகிட்டு வர்றானுங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு முன்னாடி நல்லா க்ரீனிஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அப்படின்றதுக்காக தான் வந்து வச்சு விட்டேன். ஸோ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரவுண்டு க்ரோ பேக் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இவனை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வேறு ஊர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தப்போ புதுசாக வந்து ஒரு பக்கெட்டில் வந்து என்னென்னா, நம்ம வீட்டில் ஹீட்ரு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ராடில் ஹீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கெட்டில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஹீட்டில் இருந்ததே எனக்கு தெரியாமல் நான் வந்து வேறு வேலை செஞ்சதுனால கவனிக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான்னா, நல்லா வாட்டர் வந்து ரொம்ப லோ மீடியத்தில் வச்சுருந்ததுனால அப்படியே இலகி இந்த அளவுக்கு ஹோல் வந்துருச்சு. ஸோ ஹோல் வந்ததுனால நல்ல பக்கெட்டுங்க, நல்ல பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் இவனை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹோல் பண்ணிவிட்டா இவனை யூஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, இவனோட இதில் வந்து கத்தாழை ஆலோவேரா வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸாக என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க இவங்க 2 பேரும். இந்த ஆலோவேரா வச்சப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஜாஸ்மின் செடியும் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சேர்த்து வச்சு விட்டுட்டேன். 2மே வந்து ஒரு 5 இயர்ஸாக என் கூட ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த இதுலேருந்து ஆலோவேராவை எடுத்து இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஏன்னா 2மே ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வந்தாங்க, அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த ஃப்ரிட்ஜில் வாங்குவோம் இல்லையா, அந்த ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்னா தெர்மாக்கோல் சீட் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து தூக்கி போடாமல் 2 தெர்மாக்கோல் இருந்துச்சு. ஆக்சுவலாக பெரிய தெர்மாக்கோல் சீட்டாக இருந்துச்சு. அவனை வந்து எனக்கு இந்த மாதிரி ஐடியா தெரியலை. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஸோ அதை தூக்கி நம்ம வந்து குஜிலி ஷாப்பில் அங்கே வந்து தூக்கி போட்டுட்டோம். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் இருந்தாங்க. வாங்கடா உங்களே வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டர்ட்டியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. என்னென்னா ஒன்றில் வந்து ஆனியன் போட்டிருக்கேன், இன்னொருதுலேயும் ஆனியன் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து ஒருத்தர் மட்டும் யூஸாக இருக்கான் இப்போது. இவர் தான் பொன்னாங்க நிற்கிறேன். இவரும் வந்து இவரெலாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எது வைக்கிறோன்றது இது இல்லை, எதில் வச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்றது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பக்கெட்டுங்க. இந்த மாதிரி பக்கெட்லாம் கிடச்சா ரொம்ப அபூர்வங்க. ஏன்னா வந்து இவன் இந்த பக்கெட்டில் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா பீட்ரூட்டும் முள்ளங்கி வந்து இந்த மாதிரி அந்த ரவுண்ட் க்ரோ பேக்கை விட இவன் வந்து சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணி தருவான். நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹார்வெஸ்ட்டை தருவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ரேடிஷ் போட்டிருந்தேன் இதில். ஸோ வந்து இப்போ வந்து பீட்ரூட் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக க்ரோ ஆகி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக வெளியில் தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கெட்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பக்கெட்ஸ் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி பீட்ரூட்லாம் வச்சுருக்கோம். நம்ம வந்து பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது பக்கெட்டு. பட் ஆனால் டெரஸ் கார்டன் வச்சோன்னே வேறு லெவலில் மாறும் நம்மளோட கார்டன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளால் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ, எதுலேருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு ஸோ வந்து இன்னும் வந்து நல்லா ஒரு அழகான ஒரு பார்க்குறக்கு நல்ல வியூவான இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிடலாம். ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸில் தூக்கி போடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் வந்து எதில் இருக்கிறான் பாருங்கள், பெயின் பக்கெட்டு. ஸோ வந்து பெயின் பக்கெட் இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் வந்து என்னென்னா இது எதர்ச்சியாக வாக்கிங் போகிறப்ப இந்த ஒரு ஸ்டெம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அவனை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு வேறு ப்ளேஸே கிடையாது. ஸோ அதனால் எங்கேயாவது ஒரு இடத்துல நட்டு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நட்டு வச்சேன். அவன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரோ ஆகி வரான். இவங்களெல்லாம் வேறு பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் வந்து சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து வாட்டர் எப்படி லீக்கேஜ் ஆகும்னு தானே கேட்குறீங்க. கீழே வந்து நான் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ அது வழியாக தான் வாட்டர்லாம் வந்து போயிடும். ஸோ ரெயின் வாட்டர்லாம் வந்தால் தேங்கி நிற்காது. எப்படி வளர்ந்துருக்கான் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கான். ஆக்சுவலாக இது பசலை கொடின்னு சொல்லுவாங்களே, இது கொடி மாதிரி போகிறது. இன்னும் கொடி ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் கேனுங்க. இவெல்லாம் வந்து எங்களோட 5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை, பெரண்டை 2மே வந்து உள்ளே வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து என்னென்னா இவனுக்கு வந்து ஒரு பாத் செட் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கான வே கிடைக்கும்போது இவனை வந்து செட் பண்ணி விட்டால் சூப்பராக கொடி போயிட்டுருப்பான். ஸோ அவங்க கூட சேர்ந்து தூதுவளை வந்துட்டுருக்கான். இவங்க 2 பேர்த்தையும் செப்பரேட் பண்ணணும். பண்ணினதுக்கப்புறம் நல்லாவே க்ரோ ஆவாங்க. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து வாட்ரு கேன் வந்து எப்படியும் வந்து ஒரு வாட்டர் கேனை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படியும் த்ரோ பண்ணி தான் போடுவோம். அதனால் வந்து அதை கட் பண்ணி ஒரு அந்த மேலே உள்ள டாப்லலாம் வந்து நீங்கள் அழகாக வந்து கீரையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி செடி ஏதாவது போட்டுக்கலாம். ஸோ இவன் அப்படி தான் வந்து நான் வச்சிட்ருக்கிறேன். இவனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.